நம்ம வியூவர்ஸ்க்காக அட்டோன்மெண்ட் என்ன நீ வந்து கொஞ்சம் ஷேர் பண்றியா? ஓகே, கண்டிப்பா. நம்ம வந்து அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து த நேச்சர் ஆஃப் அட்டோன்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ அந்த நேச்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது முதலாவது காரியம் அந்த அட்டோன்மெண்ட்ல ஏசப்போடைய மரணம் எப்படியாப்பட்ட மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து சாக்ரிஃபிஷியல் டெத். அதாவது ஏசப்பா வந்து தியாகத்தோடு வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சாக்ரிஃபிஷியல் டெத். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 and verses 9 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏசப்பா வந்து என்ன பண்றாருன்னா பிதாவின் சித்தத்துக்கு அவர் வந்து தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அப்போ வந்து யாருமே வந்து ஏசப்பாவை போய் நீங்க அந்த உலகத்துக்கு இறங்கி வந்து நீங்க சிலுவையில இந்த பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மறிக்கணும் அப்படின்னு சொல்லல. பட் இட் வாஸ் அ சாக்ரிஃபிஷியல் டெத். அவரே வாலண்டரியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் வந்து இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்டோன்மெண்ட்ல சாக்ரிஃபிஷியல் டெத். அப்புறம் செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்ஸ்டிடியூஷன், அதாவது பரிகார பலி. ஏசப்போட மரணத்துல அந்த அட்டோன்மெண்ட் என்ன குறிக்குது அப்படின்னா பரிகார பலி. இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஏதாவது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுதா? கண்டிப்பா ரேச்சல், நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜனங்க வந்து பரிகார பலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதனா தேவ குத்து ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பரிகாரம் செய்வாங்க. அதை செஞ்சு அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா அதை செஞ்சா நம்ம பாவம் எல்லாம் நீங்கிடுச்சு, எந்த பிரச்சனை இல்ல, எல்லாமே கிளீன் சால்வ் ஆயிடுச்சு அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க. கண்டிப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூட வந்து இந்த வார்த்தையை அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பரிகாரம். அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான் நமக்கு. அப்போ வேதத்துல கூட நம்ம பார்க்கும்போது ஏசப்போடைய அந்த மரணம் அந்த அட்டோன்மெண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிகாரம். ஏசப்பா வந்து அவர் எந்த தவறும் செய்யல. வேதம் சொல்லுது ஒரு குற்றம் கூட செய்யாதவர், பாவத்தை வந்து அவர் அறியாதவர், மகா பரிசுத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் வந்து எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்காக இல்ல, அவர் எதுக்காக வந்தாருன்னா பரிகார பலியா நமக்காக ஒரு சப்ஸ்டிடியூஷன் அங்க வந்து நடக்குது. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுமே வந்து சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தவறு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்போ யாருமே வந்து நான் தவறு செய்யவே இல்லை, எனக்குள்ள பாவம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது ஒருவேளை அப்படி யாராவது சொன்னா தே ஆர் லையிங், அவங்க வந்து லயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து எல்லாருமே வந்து பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த இடத்துலதான் ஏசப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு கிருபாதார, அதாவது பரிகார பலியா வந்து இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப அவரோட அந்த அட்டோன்மெண்ட், அவரோட மரணத்துல வந்துட்டு அந்த பரிகாரம் எனக்காக நமக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் வந்து பரிகாரமா பலியானார். அப்போ செகண்ட் திங் அந்த அட்டோன்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பரிகார பலியா இருக்குது. ஓகே, அப்போ தேர்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அவரோட மரணத்துல, அதாவது அந்த அட்டோன்மெண்ட்ல வந்துட்டு இட் இஸ் யூனிவர்சல். அது வந்து குறிப்பிட்டு ஒரு ஜாதி மதம் பேதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஆண்டு வந்துட்டு the people of Israel அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு பிளஸ் பண்ணி அவங்கள வந்து நடத்திட்டு வர்றாரு. பட் ஏசப்போட மரணம் அந்த அட்டோன்மெண்ட்ல வந்துட்டு இட் இஸ் யூனிவர்சல். வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரோமன்ஸ் சாப்டர் 10ல சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்க அவரோட நாமத்தை கூப்பிடுறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மரணத்தின் மூலியமா வருகிறதான இந்த ரட்சிப்பு வந்து இந்த மன்னிப்பு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுது, ஜாதி எந்த ட்ரைப் லாங்குவேஜ் நேஷன் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்காகவும் தான் ஏசப்பா வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ the nature of atonement இங்க எப்படி இருக்கு, தேர்ட் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் யூனிவர்சல், எல்லா ஜனங்களுக்காகவும் தான். அப்புறம் நாலாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வீட்டுல இருந்து என்ன சமையல் நடக்கும் ஷாலினி? கஞ்சி. எல்லாரும் வந்து கஞ்சி செஞ்சு குடிப்பாங்க, துக்கமா இருப்பாங்க, சேடா இருப்பாங்க. பட் வேதத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் விக்டரி. ஏசப்பா வந்து சிலுவையில வெற்றி சிறந்தார். ஏசப்பா சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு சொன்னா அவரோட மரணத்துல வந்து ஜெயம் இருக்கு. இதுதான் வந்து ஒரு பேசிக் 4 the nature of atonement பத்தி நம்ம பார்த்தோம்.